சண்டே வந்துட்டா நல்லா தூங்கி எந்திரிச்சு லேட்டா வரணும்னு நெனைப்போம். ஆனா, அன்னைக்கு தான் ஊருக்கு முன்னாடி எந்திரிச்சு வருவோம். வந்து பார்த்தேன் பால் இல்ல. ஸோ ஹஸ்பண்ட் குழந்தைங்கலாம் தூங்கிட்டு இருந்ததுனால டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பூரி அண்ட் சன்னா மசாலா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பால காய்ச்சி டீ போட்டுட்டு இருக்கும்போதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்குள்ள எல்லாரும் ஒரு ஒருத்தரா எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ யூசுவலா சண்டேஸ் மட்டும் தான் மார்னிங் டீயோட ஸ்டார்ட் பண்ணுறது. இல்ல மத்த நாள்லலாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் குடிப்பேன். ஸோ அன்னைக்கு ரிலாக்ஸ்டா டீய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். பொதுவா சண்டேஸ்ல கிச்சன்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நெனைப்பேன். பட் இன்னைக்கு அவங்க பூரி, சன்னா மசாலா கேட்டதுனால வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணா அவங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ பெட்டர் வீட்லயே பண்ணி குடுத்துடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். வீக்கெண்ட் வந்தாலே குழந்தைங்க எங்கேயாவது வெளியில போணுன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் நம்மளோடது இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் அப்படின்றதுனால பெருசா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. சரின்னு ஒரு வழியா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். அண்ட் அவங்களோட குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு கூட்டிட்டு வந்தோம். அண்ட் வந்த உடனே மத்தியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அன்னைக்கு லஞ்சுக்கு பிரியாணி அண்ட் பெப்பர் சிக்கன் தான் பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் முடிச்சுட்டு குட்டியா ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சு வந்து அடுத்த நாளைக்கு தேவையான மாவெல்லாம் அரைச்சு வச்சுட்டு குழந்தைங்கள கூட்டிட்டு சாட் சாப்பிடலான்னு தான் போயிருந்தோம். ஸோ எங்க சண்டே இப்படி தான் போச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி